என்ன சொல்றா காலையில எங்க போற? இல்லப்பா, பூமாரியா காலேஜ்ல கொண்டு விடலான்ட்டு. சில நேரம் நான் போவேன், சில நேரம் அண்ணன் போவான். அப்படியே வயலுக்கும் வேலைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நேரத்தே போல. இல்லப்பா, ஆளுக வருவாங்க, நம்ம நின்னாதான் வேலையே சுறுசுறுன்னு பாப்பாங்க. இல்லாட்டி பேசி பேசி நேரத்தை ஓட்டிடுவாங்க. ஏன்பா, நீங்களும் வாங்கலாம் என் கூட வயலுக்கு. வாங்கப்பா, அங்க உள்ளவெல்லாம் உங்களை பார்த்தா மிரண்டுருவாங்க. இன்னைக்கா? இன்னைக்கு வேணா, நாளைக்கு போலானே. இன்னைக்கு உங்க அண்ணியை போய் பாத்துட்டு வரலான்ட்டு இருக்கோம். அவனும் கூப்பிட்டான், வாங்கப்பா போய் பாத்துட்டு வருவோன்ட்டு. சரி, நம்ம மூத்த மரமும் இல்ல, போய் பாக்கணும்ல, வாயும் வருவாரா இருக்காதா, அதை போய் பாத்துட்டு வரலான்ட்டு நாளைக்கு போனேன். ஓ அப்படியா, சரிங்கப்பா, சரி, அதுக்கு என்ன, தாராளமா போயிட்டு வாங்க. அப்ப நான் கிளம்புறேன். வா, பூமாரி லேஸ்ல கிளம்பவும் மாட்டா. பூமாரி, பூமாரி, கிளம்பிட்டே என்ன? நேரம் ஆகுதுல, சீக்கிரம் வா. அடே, காலேஜுக்கு போற, என்னடா துணி இது? நல்ல துணிமணி இல்ல உன்ட்ட, நல்ல பேண்ட் சட்டையா போட்டுட்டு போ. இது என்ன துணியை போட்டுட்டு போற? காலேஜுக்கு கொண்டு விடதான் போற, அதுக்குன்ட்டு கொஞ்சம் டீசெண்டா போவேனா? நான் என்ன காலேஜ்ல படிக்க வாப்பா போறேன்? அவளை அங்கிட்டு விட்டுக்கிட்டு இங்கிட்டு மாதிரி நான் வயலுக்கு போறேன். அட, என்னடா நீ படிக்க போனாதான் பேண்ட் சட்டை போட்டு போனமாக்கும். நீ சின்ன வயசுடா, நல்ல விதவிதமா கலர்ஃபுல்லா ட்ரெஸ் பண்ண வேண்டாம். இது என்னது, தாத்தா மாதிரி கட்டினாப்ல, வேற எடுத்து போட்டுட்டு போடா. என்னப்பா, உங்களுக்கு தெரியாததா? வயல எல்லாம் பேண்ட் செட்டா கோட்டு சுட்டு எல்லாம் போட்டுட்டு நிக்க முடியாது. இந்த துணி தான் நமக்கு சரியா இருக்கும். அதுக்குதான். சரவணா, ஒரு செட்டு துணிய வயக்கட்டுல வச்சுக்க, இங்க இருந்து பேண்ட் செட்டை போட்டுட்டு போ. அங்க போனோம்னா துணியை மாத்திக்க, வேலையை பார்த்துக்கிட்டு மாத்திக்கிட்டு மறுபடியும் துணியை மாத்திட்டு வா. போங்காலத்து பிள்ளைகளும் எப்படி இருக்குது, நீ என்ன இப்படி இருக்க? அட, இவன் எப்பவுமே இப்படிதான்ப்பா. நானும் என்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தாச்சு, கேட்கவே மாட்டேதான். சரி, காலேஜுக்கு என்ன விடுறதுக்காக நல்ல துணியை கட்டிட்டு வந்துட்டா, அதுவும் கேட்க மாட்டான். அவன் என்ன சொல்லுதானோ அதுதான். பாவம் பிடிச்ச முயலுக்கு 3 காலண்டு நிப்பான். அவங்களுக்கு தான் தெரியாதா? என்ன பூமாரி, அண்ணன்ட்டு பேசணும், அவன் இவன்ட்டு பேசக்கூடாது. என்ன அண்ணன்ட்டு கூப்பிடு. அப்படி சொல்லடா என் மவனை. நானும் இப்படிதான்டா, எத்தனையோ மட்டும் சொல்லியாச்சு. அவன் இவன் சரவணன் கருவாயன் என்னெல்லாம் சொல்லி கூப்பிடாது தெரியுமா? இவளுக்கு காலேஜுக்கு போனாலும் போனா வாய் ரொம்ப குடிருச்சு. நீதான் என்னன்ட்டு கேட்கணும். அதானே, எப்போன்ட்டு இருக்குமே நம்ம போட்டு விடுறதுக்கு. அப்பா அப்பா, நீங்களே பேசாட்டி நீ கொண்டு விடுங்கப்பா, காலேஜ்ல ஆசையா இருக்குப்பா. பிளீஸ்ப்பா, வாங்கப்பா. நீங்க கூட தானே டெய்லி போறேன், இனிமே நீங்க தான் என்னைய கொண்டு விடணும். அப்பா வாங்கப்பா, பிளீஸ்ப்பா. ஆமாப்பா, பேசாட்டி இந்த வாயடி நீங்களே கொண்டு விட்டுருங்களேன். அப்பா ப்ளீஸ் வாங்கப்பா. என் காலேஜ்ல பிள்ளை என்னெல்லாம் வாய் பேசும் தெரியுமா? எங்க அப்பா கொடைக்கானல் கூட்டிட்டு போனாரு, எங்க அப்பா வாட்ச் வாங்கி கொடுத்தாரு, எங்க அப்பா ஐபோன் வாங்கி கொடுத்தாரு அப்படின்ட்டு பேசும்போது எனக்கு எம்பிட்டு பொறாமையா இருக்கும் தெரியுமா? நம்ம அப்பா பக்கத்துல கூட இல்லையான்ட்டு. ஆனா இப்ப அப்படி இல்ல, எங்க அப்பா என் கூட இருக்காரு. தைரியமா சந்தோஷமா பிள்ளைகிட்ட போய் எங்க அப்பாடி அப்படின்ட்டு சொல்லுவேன். வாங்கப்பா, எனக்கு எம்பிட்டு பொறாமையா இருக்கும் தெரியுமா? அவ்வளவு எல்லாம் பார்க்கும்போது. இப்போ எங்க அப்பா டிராவல்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். சரிம்மா, கண்டிப்பா வரேன். நீ பேசுறதுலயே தெரியுது எவ்வளவு தூரம் அப்பா மிஸ் பண்ணிருக்கேன்ட்டு. கண்டிப்பா வரேம்மா. ஆமாங்க, பூமாரி கொஞ்சம் பாவம். அவங்க 2 பேத்துக்குமாவது எல்லாம் புரியும், விவரம் வந்து. அவ சின்ன வயசுல எப்பவும் கேப்பா, அப்பா எங்கம்மா எங்கம்மா எங்கம்மான்ட்டு. எதையாவது சொல்லி சமாளிப்பேன். பாவம், கூட்டிட்டு போயிட்டு வாங்க காலேஜுக்கு. இது என்னமா ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூப்பரா இருக்குது, அதுல பூ வேற. சூப்பரா இருக்குமா. இப்படி பார்த்தோன்னே 80 வருஷம் ஆச்சு, அழகா இருக்க. நீ இப்படியே இங்க ஹேர் ஸ்டைல் பண்ணுமா, நல்லா இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்ன பார்த்த மாதிரி இருக்குது இல்லப்பா? அடி போடி, எங்கிட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. போங்க, சீக்கிரம் கூட்டிக்கிட்டு வாயாடிய. ஆமாச்சி, இப்பதான் அழகா இருக்குது முன்ன மாதிரி. பாருடா என் மருமக. சத்தியமா இந்த ஹேர் ஸ்டைல் சப்போர்ட்ட 2 ஓட்டு வந்திருக்கோங்க. அடி போடி, என்னன்னு கூட்டிட்டு போங்க, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. அட, அம்மாவுக்கு வெக்கத்தை பாரு. இருமா, நான் காலேஜுக்கு போயிட்டு வந்து உனக்கு ஃபேஷியல், ஹேர் ஸ்டைல், அப்புறம் த்ரெட்டிங் எல்லாம் பண்ணி விடுவேன். நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். உன்ன மாதிரியா எங்க அம்மா இயற்கையாவே அழகுதியான். என்னம்மா? ஆமாடா, என் மருமக இருக்கவே அழகுதியான். எனக்கு தெரிஞ்சு அவ ஒரு பவுடர் போடுவா, ஒரு பொட்டு வைப்பா, அம்பிட்டுதியான். வேற இவ்வளவு இந்த மாதிரி எனக்கு எல்லாமே பூசிட்டு இருக்க மாட்டா. கண்மை கூட என்னைக்காவது ஒரு நாள் தான் போடுவா. அப்படி சொல்லு அப்பத்தா. ஆமாடா, உண்மையத்தான் சொல்லுதேன். அதுதான் இயற்கையான அளவு. இந்த பிள்ளை இப்போ என்னெல்லாம் போடுது எனக்கு பாக்குதேன். கண்ணுல ஏதோ கெச்சி பண்ணி அடிச்சா அப்ப கலர் அடிக்குதா, அப்புறம் கண்ணுக்கு மேல என்னமோ போடுதா, கண்ணுக்குள்ள ஒண்ணு போடுதா, புருவத்துல ஒண்ணு போடுதா, அதுக்கு மேல போடுதா. எம்மா எம்புட்டும் போட்டா அந்த முகம் தான் என்னத்துக்கு ஆகுது? ஆமா, இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். வேப்பெண்ணெய் பூசுறவங்களுக்கு மேக்கப்பை பத்தி என்ன தெரியும்? பெசாட்டிவி, உனக்கு தெரியுமா? அந்த டப்பா உன்ட குடுக்குறேன், இந்த மேக்கப் போட்டுட்டு பாப்போம்.
எனக்கு நடி, எனக்கு அதுக்கு மேக்கப் கீக்கப்பலாம், நாங்களாம் இயற்கையே அழகு, உங்களை மாதிரி இல்ல வெளி பூசம் பூசதுக்கு. அப்படி சொல்ல பார்த்தா இதுக்கு மேல நின்னு மூக்கு உடைக்காம காலேஜ் போய் சேரு. விடுங்கம்மா, சின்ன பிள்ளை இல்ல. உங்க காலத்துல நீங்க சொல்லுதீங்க, அவ காலத்துல மேக்கப் டப்போடி அழகாக எல்லாரும் என்ன செய்ய, காலம் அப்படி ஆயிருச்சு. சரி வா பூமாரி. பூமாரி கொஞ்சம் பொறுன, ஒரு 5 மினிட் சரியா? பாவம் ஐயப்பனை காலையில இருந்து போன் போட்டுருக்காரு, நான் போனே பாக்கல, சைலண்ட்ல கிடந்திருக்கு போல. என்ன எதுன்னு கேட்டுட்டு போயிருவோம், 2 வார்த்தை தான். ஹலோ, சொல்லுங்கண்ணே. போன பாக்கல பாத்துடுங்க, வீட்டுல இருந்துட்டா சைலண்ட்ல கிடந்திருக்கு. அதான் இப்பதான் பிள்ளைய காலேஜ்ல விடலான்ட்டு கிளம்புதே, நீங்களும் போன் போட்டுருக்கீங்க. அதான் என்னன்னு கேட்டலான்ட்டு. என்னண்ணே சாப்பிட்டீங்களா? ரூம்ல தானே இருக்கீங்க? பக்கத்துல கோயிலாம் இருக்குண்ணே, போய் சாமி கும்பிட்டு வாங்க. 3 நாள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருங்க. சரிங்க தம்பி. அதுக்கு என்ன, ரூம்லயே தான் இருக்கேன். சாப்பாடுலாம் ரூம்லயே கொண்டு வந்துருக்காங்க. நேத்து சாயந்தரம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி போர் அடிச்சாப்ல இருந்து, அதான் பக்கத்துல கடை வீதியெல்லாம் சுத்தி எடுத்து பாத்துட்டு வந்தேன். பரவாயில்ல தம்பி, இந்த ஊர் நல்ல பஜாரா தான் இருக்குது. ஆமாண்ணே, அது நல்ல டெவலப் ஏரியா தான். அங்க இருந்து 1 மணிக்கு வரணும்ல, கிராமம்ல. ஒரு அலசல லேசா போட்டு பாருங்க, அங்க ஏன் டிராவல்ஸ் திறந்தா எப்படி போகும் என்ன ஏதுன்னு விசாரிச்சு வைங்க. என்னண்ணே, ஒரு வேலை தொடங்கினாலும் தொடங்க வாய்ப்பு இருக்குது. அதான் சரிங்கண்ணே, பிள்ளைய காலேஜ் கொண்டு விட போகுதேன். என்ன பூ மாதிரி இருக்கா? இது யாரு? புதுசா இருக்குது. அவங்க மாரியண்ணே சாயில் இருக்குது. இருந்தாலும் யாரா இருக்கும்? பூமாரி, பூமாரி, பூமாரி. காலேஜ் போய் போன் போட்டு பேசணும் பார்த்தா அவரே வந்துட்டாரு. நான் ஒன்ன பார்க்கலாம் தான் கிளம்பி வாரேன். டியூட்டி இன்னைக்கு ஈவினிங் தான். இது யாரு? யாரு பூமாரி? இது ரிலேஷனா? என்னது புரியல? யார் இந்த பையன்? அப்பதான் என்ன பைக்கை நிப்பாட்டி இங்கேயே பாத்துட்டு இருக்கான். தம்பி யார் நீங்க? யாருங்க நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? அப்பதே பைக் நிப்பாட்டிட்டு இருக்கீங்க, என்ன? நம்மகிட்டயா? இப்ப எப்படி சமாளிக்க மட்டும் பாரு. இல்ல சார், தப்பா எடுத்துக்காதீங்க. மேல ராமன்புதூர் எப்படி போகணும்னு தெரியல, அதான் போன் பேசிட்டு இருந்தீங்களா, வெயிட் பண்ணலாமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா சார் எப்படி போகணும்? என்னது மேல ராமன்புதுரா? இப்படி நேரம் தான் தம்பி போகணும். அட, இப்படி நேரம் போனீங்கன்னு வைங்களா, ஒரு 3 ரோடு வரும், அதுல வலது கை பக்கம் திரும்புங்க, அது உள்ளோடி போனீங்கன்னா அதான் மேல ராமன்புதுரு. ஓகே, ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். அப்பா பெரிய ஆளுதான், என்னமா சமாளிக்காரு. இருக்கட்டும் தம்பி, போயிட்டு வாங்க. பாவம் அட்ரஸ் தெரியாம இருக்காது, நானும் தப்பா நினைச்சிட்டேன். அப்புறம் வந்து நீ கேரண்ட். சரி போலாமா? ஓ போலாமே, அந்த தாத்தாட்ட பேசிட்டீங்களா? போலாம்ப்பா. யார் வரான்ட்டு ஒண்ணும் தெரியலையே. யார் வராது என்ன ஏதுன்னு சொல்லுதாரா? கேட்டா சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்ன்ட்டு. ஷோ, யாரும் எவனும் தெரிஞ்சாதானே அம்மாட்ட சரி ஏதாவது சமையலாவது பண்ண சொல்லலாம். யாரா இருக்கும்? இந்தா துளசி, இந்தா மாதுளம்பழம் ஜூஸ், நல்ல பேரிச்சம்பழம், இந்த காஞ்ச முந்திரி பழம் எல்லாம் போட்டு அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். குடி, நல்ல ரத்தம் ஊறும். ஆமா, எங்கிட்டு போற? துணியெல்லாம் புதுசா கட்டி இருக்க? அதை ஏமா கேக்கீங்க? நேத்தே இவர் ராத்திரி போன் போட்டாரு, அப்ப பேசிட்டு இருந்தாரு. கேட்டதுக்கு காலையில ஒரு ஆத்தாங்க வருவாங்க, உனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்ட்டு. யாருன்னு கேட்டா சொல்லவும் மாட்டுக்காங்க. அப்படியா? அது யாரு? யாரா இருக்கும் அவங்க வீட்டுல? நீ ஒரு கைக்கு 2 மட்டும் கேட்க வேண்டியதானே? கேட்டுட்டேம்மா, சொல்லவே மாட்டுக்காரு. பல்ல பல்ல காமிச்சிட்டே இருக்காரு, தவிர சொல்லவே மாட்டுக்காரு. ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும். புடவை தான் கட்டி இருக்கணும், நைட்டி போடக்கூடாது, சுடிதார் போடக்கூடாது, என்ன சொல்ல, பார்க்கவே ஒரு ஐஸ்வர்யமா இருக்கணும் அப்படின்னாரு. இதே என்னடி புதுசா இருக்குது? அப்படி யாரு வரா? அவருக்கு முதல்ல போனை போட்டு கேக்குறேம்மா, சொல்லவும் மாட்டுக்காரு, இன்னும் காணவும் இல்ல. எம்பிட்டு நேரம் அப்படியே பொம்மை நிக்கிறதுக்கு.
சரி சரி ஜூஸ குடி. மாப்பிள்ள யாரையா கூட்டிட்டு வருவாரா இருக்கும், யாரும் பத்திரிக்கை தரவோ இல்ல உன்னைய பாக்கிறதுக்கும் யாரும் வாராளா இருக்கும். நீ எதையும் நினைச்சுக்கிட்டு இருக்காத, அதை குடி. வருவார் வரக்கூடியவர். போமா, நீ வேற எப்ப பாரு ஜூஸ குடி அதை குடி இதை குடின்ட்டு. ஜூஸ குடிச்சு குடிச்சு ஜூஸ பார்த்தாலே வாந்தி வருது. என்னடி இப்படி சொல்லுத? உனக்கு ஒரு வேலை இல்லைன்ட்டு எனக்கெல்லாம் போட்டு தர ஆள் இல்ல தெரியுமா? நானே மாதுளம்பழத்தை உரிச்சு நானே மிக்சி ஜார்ல போட்டு சீனி போடவும் கூடாது, அப்படியே அடிச்சு குடிப்பேன். உங்க அப்பா கூட அடிச்சு கொடுக்க மாட்டாரு. உனக்கு நான் இம்புட்டு பக்குவமா சீனிப்பு எதுவும் போடாம அதுல மாதுளம்பழமும் பேரிச்சம்பழமும் காஞ்ச முந்திரியும் போட்டு அடிச்சு தந்தா நீ என்னமோ சலிச்சுக்கிற. குடிடி. துளசி, துளசி. ஏதோ மாப்பிள்ளையே வந்துட்டாரு பாரு. வா ஜூஸ குடிச்சிட்டு வா சீக்கிரம். அப்பா உங்களை பார்த்து சாக்காக போறா. நான் எதுவும் சொல்லல, அப்பா வராது அப்படின்ட்டு. ஒருத்தங்களை கூட்டிட்டு வரேன், ரொம்ப வேண்டப்பட்டவர் அப்படிதான் சொன்னேன். அவருக்கு தெரியாதுப்பா. அப்படியாடா? சொல்ல வேண்டியதானே மாமா வந்திருக்காரு அப்படின்ட்டு. இல்லப்பா, கொஞ்சம் சர்ப்ரைஸாவே இருக்கட்டுமே, அதான். இப்ப வந்துருவாங்க. இருங்கப்பா. இல்லப்பா, வரட்டு, மருமகளை பார்க்க வேண்டாம். என்னம்மா, என்ன யாருன்னு தெரியுதா? இல்ல தெரியல, யாரையோ கூட்டிட்டு வரேன்னாரு. யாருன்னு கேட்ட சொல்லவே இல்ல. சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்ன்னாரு. தெரியலையே. என்னங்க காப்பியை குடிங்க முதல்ல. கல்யாண பத்திரிக்கை எதுவும் கொண்டு வந்திருக்கீங்களோ? சொந்தக்காரங்களா மாப்பிள்ள? நினைச்சேன் அப்படிதான் நினைப்பீங்கன்ட்டு. அத்த, இவரை பார்த்தமா கண்டுபிடிக்க முடியல. அதான் சொல்லுதாங்கல்லாங்க, ஆளை கூட்டிட்டு வந்து யாரு யாருன்ட்டா சொன்னா தானே தெரியும். சொல்லாம எப்படி தெரியும்? யாருன்னு நீங்களே சொல்லுங்க. நேற்று ராத்திரில இருந்தே இதுதான் ஒரே சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் சஸ்பென்ஸ்ன்ட்டு. அத்த, இது யாருன்னா எங்க அப்பா. எங்க அப்பா வெளியூர் போயிருந்தாங்கன்னு சொன்னோம்ல, திரும்பி வந்துட்டாரு. நேற்று தான் அப்பா காலையில வந்தாரு. அதான் நீ துளசியை பார்க்கணும்ட்டு ஆசைப்பட்டாரு, அதான் கூட்டிட்டு வந்தோம். துளசி உங்க மாமனாரு. என்ன சொல்றீங்க? என்ன மாப்பிள்ள? அப்பான்னா உங்க அப்பாவா? ஏதோ சின்ன வயசுல போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொன்னீங்களே, அவரா? அதான் நினைச்சேன் உங்களை மாதிரியே சாயல் இருக்குது அப்படின்ட்டு. உண்மையா மாப்பிள்ள? எப்போ வந்தீங்க? ஆமாங்க, மாரியோட அப்பா தான் நானு. இப்படினால என்னமோ புத்தி போயாச்சு போயிட்டேன். இப்ப நல்ல நிலைமையில இருக்கேன். டிராவல்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், காமாட்சி டிராவல்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருச்சி பக்கம். திருச்சியா? திருச்சி பக்கம்னா நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லையே. நான் போயிட்டும் இல்லை அங்கிட்டு. மகனுக்குன்னா தெரியும், அவன் தான் வேலை விஷயமா பெங்களூரு மதுரை சேலம் திண்டுக்கல்ட்டு போவான். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 8 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்களே. வாங்க மாமா. சொல்லவே இல்லை இவரு. மாமான்ட்டு ஒரு வார்த்தை சொல்லலாம் நீங்க. காலையில சமையல்லாம் ஆக்கியிருப்பேனே. நான் யாரும் பத்திரிக்கை கொடுக்கதான் வராங்கன்னு நினைச்சேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. 8 வருஷம் கழிச்சு நீங்க வந்திருக்கீங்க. அடிக்கடி நினைச்சு வருத்தப்படுவாரு அப்பா இல்ல இல்லன்ட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்ன சொல்லன்ட்டே தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பெரிய சஸ்பென்ஸுங்க இது. சஸ்பென்ஸ் சர்ப்ரைஸ் எல்லாம் பெருசா இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. பாவம் அத்தை, நீங்க எல்லாமே ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாங்க. அத்தையும் கூட்டிட்டு வர வேண்டியதுதானே? என்னம்மா, யார் இவங்க? பத்திரிக்கை எதுவும் கொடுக்க வந்திருக்காங்களா? வாங்க. நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். இது நம்ம மாப்பிள்ளையோட அப்பாங்க. 8 வருஷம் இல்லாம இப்பதான் திரும்பி வந்திருக்காங்க. அதான் துளசியை பாத்துட்டு போலான்ட்டு வந்திருக்காங்க போல. அடடே, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா சம்பந்தி? நான் தான் துளசியோட அப்பா. உட்காருங்க, உட்காந்து பேசுங்க. இந்தாம்மா, உனக்காக துணிமணி, பழ வகைகள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுன்னு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அப்பா பேசிட்டீங்க, இப்ப வர்றேன். சரிப்பா, சரி. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுல. இப்படி நாள் எங்க இருந்தீங்க? அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானு விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன். நான் டிராவல்ஸ் வச்சிருக்கேன், என் ஒய்ஃபோட பேர்ல. காமாட்சி டிராவல்ஸ் திருச்சியில வச்சிருக்கேன். எனக்கு 3 இடத்துல பிரான்ச்சஸும் இருக்கு. அதான் இனி இங்க ஒண்ணு பக்கத்து ஊர்ல தொடங்கிடலாமா என்னன்னு பாத்துட்டு இருக்கேன். இன்னும் நமக்கு அங்கிட்டு இங்கிட்டு அலைய முடியாது. குடும்பத்தையும் 3 நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்கேன். இன்னும் என் குடும்பத்தோட தான் இருக்கணும்னு நினைச்சிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பெரிய வீடோ இல்ல நல்ல ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு டிராவல்ஸ் வைக்கிறதுக்கு ஏற்ற இடமோ இருந்தா சொல்லுங்க. ஏன்னா 8 நாள் பொண்டாடி இப்படியே பிரிஞ்சு இருந்தாச்சு. இனிமே அப்படி இருக்க மாட்டேன், இன்னும் இங்கதான் இருப்பேன். என் வாழ்நாளையும் நின்றுட்டுதான். அதான் அந்த டிராவல்ஸ் எல்லாம் ஆளுல சம்பளத்துக்கு போட்டா பாத்துடுவாங்க. இங்க ஒரு டிராவல்ஸ் வச்சா நம்ம பாத்துக்கலாம்ல. சும்மா இருந்து நமக்கு பழக்கம் இல்ல. எப்ப பாரு வேலை செஞ்சுட்டே இருந்தாதான் நல்லதுன்னு நான் நினைப்பேன். ஏதாவது இடம் இருந்தா சொல்லுங்க.
சரிங்க சம்மந்தி, அதுக்கு என்ன, வீடு, கடை வைக்க இடம் எல்லாம் பாத்துருவோம். நமக்கு தெரிஞ்ச புரோக்கர் கூட இருக்கான். புரோக்கர் கூட இல்ல வேணாம், எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, நான் சொல்லி வைக்கிறேன். என்னங்க இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ், எதிர்பார்க்கவே இல்ல. நானும் ஏதோ பத்திரிக்கை வைக்கதான் யாரையா கூட்டிட்டு வரீங்களோ இல்ல பூமாரிய கூட்டிட்டு வரீங்களோன்னு நினைச்சேன். பார்த்தா மாமா. உங்க சைல் அப்படியே இருக்குதுங்க. இல்ல இல்ல, அவர் சைடுல தான் என்கிட்ட இருக்கு. சரி சர்ப்ரைஸா இருக்கட்டுமே அப்படின்ட்டுதேன். இல்ல நம்ம புள்ள வர நேரம், என் மக வர நேரம். எங்க அப்பாவே வந்துட்டாரு பத்தியா, ராசியான குழந்தை, வர்றதுக்கு முன்னாடியே குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துட்டு பத்தியா. நீங்க சொல்றது சரிதாங்க. இம்புட்டு வருஷம் இல்லாதவரு இப்ப வந்திருக்காருன்ட்டா நம்ம புள்ள வர நேரம் தான் மாமாவை இங்க கொண்டு சேர்த்து வச்சிருக்கு. குடும்பத்தோட ஒத்துமையாயிருங்க, உங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வர போறாங்கன்ட்டு. பேரனோ பேத்தியோலாம் இல்ல, பேத்தி. ஓகேவா? என்ன இப்ப வாந்தி கீந்தி தலைச்சுத்தல் எதுவுமே இல்ல, சாட்டு நிக்கிற. எல்லாருக்கும் அம்மா வீட்டுக்கு வந்தா அந்த தலை சுத்து வாந்தி மயக்கம்லாம் நின்றோம், அப்படித்தானே? அங்க இருக்கும்போது தலை சுத்து வாந்தி வருதுன்னு சொன்னேன். போங்க அங்கிட்டு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நேற்று வர தலை சுத்தம் வாந்தியும் இருக்கத்தான் செஞ்சு. அம்மா கொஞ்சம் அப்பப்போ ஜூஸ் போட்டு கொடுக்காதா, அதுல என்னமோ தெரியல, இன்னைக்கு ஒன்னும் தலை சுத்து பெருசா இல்ல. ஒருவேளை நீங்க வரதுனால தலை சுத்தி இல்லையே என்னமோ. ஆனால் நான் வந்து 2-3 நாள் ஆச்சு என்னை வந்து பார்க்க வரல. இல்ல மாமா வந்திருக்காங்கன்னு சொல்லிதானே கூட்டிட்டு வந்திருக்கீங்க, என்னை பார்க்கன்ட்டு வரல. இல்ல அப்படின்னு யாரு சொன்னா? அப்பா நேத்துதான் வந்தாரு, நான் நேத்தையே ஒன்னு பார்க்க வரேன்ட்டு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பா வந்து சந்தோஷத்துல எங்கிட்ட அசையவே முடியல. அதான் இன்னைக்கு அப்பாவையும் கூட்டிட்டே வந்துட்டேன். உன்னை பார்க்காம இருப்பேனா நானு? என்னமோ போட்டோ பார்த்துட்டே இருக்கேன். போய் சொல்லாதீங்க போங்க. ஆனா என்னை பார்க்கவே வரல. 2 நாள் ஆச்சு. அங்க இருந்தாதான் உன்னை அங்கிட்டு காணல இங்கிட்டு காணல, எல்லா இடமும் தேடினேன், வீடை சுத்தி வந்தேன்னு சொல்லுவீங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னை பார்க்கவே வரல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்து. அப்படியெல்லாம் இல்ல துளசி, கோவப்படாத. உன்னைய பார்க்காம நான் எங்க இருப்பேன் சொல்லு? அதான் அந்த பார்க்க ஓடோடி வந்துட்டேன்ல, என் செல்லம் இல்ல. உன்னோடு நான் கண்டு கொண்டேன், ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாவும் தாவும் என்னோடு நான் கண்டு கொண்டேன்.